ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து லாஸ்ட் வீடியோவில் shear stress டிஸ்ட்ரிபியூஷன் ஒவ்வொரு டைப் மெட்டீரியல், அதாவது மெட்டீரியலில் ஒவ்வொரு ஷேப்புக்கும், ஒரு ரெக்டாங்கிள், ஒரு சர்க்கிள், ஒரு ட்ரையாங்கிள், இந்த மாதிரி ஒவ்வொரு ஷேப்புக்கும் நமக்கு வந்து shear stress வந்து எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத பற்றி பார்த்தோம். இப்போ வந்து ஒரு ஐ செக்ஷனுக்கு நான் ஒரு கால்குலேஷன் போட்டிருக்கேன் பாருங்க. A symmetric I section, width of each flange 50 mm, thickness of each flange 10 mm, depth of web 100 mm, thickness of web வந்து 10 mm. எல்லா டைமென்ஷனையும் நமக்கு சொல்லிட்டாங்க. அதை வச்சு டயக்ராம் வரைஞ்சிருக்கேன். மேட் அப் ஆஃப் ஸ்டீல் அண்ட் சப்ஜெக்ட் டு எ shear force of 100 kN. டாப்ல வந்து ஒரு 100 kN shear force கொடுக்குறேன். அதாவது shear force வேல்யூ, இதில் உருவாகிற shear force. இது வந்து நம்ம கொடுக்குற லோடு வந்து shear force கிடையாது. அதையும் நம்ம நோட் பண்ணிக்கணும். நான் போன வீடியோலேயே சொல்லியிருந்தேன். கொடுக்குற லோடால மெட்டீரியல்ல உருவாகிற shear force வேல்யூ, shear force டயக்ராம், பெண்டிங் மொமெண்ட் டயக்ராம் போடும்போது நம்ம கால்குலேட் பண்ணியிருப்போம். இந்த RA plus RB equal to W அப்படின்னு வச்சு ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கு நம்ம கண்டுபிடிச்சோம்ல, அந்த ஃபோர்ஸ் வேல்யூ கண்டுபிடிக்கணும். நம்ம எந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கிறோமோ அந்த பாயிண்ட்டுக்கு வந்து கண்டுபிடிக்கணும். நமக்கு இதுல இந்த ஒரு செர்டைன் கிராஸ் செக்ஷன்ல வந்து 100 kN shear force உருவாகுது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரிங்களா? நம்ம அதுக்கு வந்து டிசைன் பண்ண போறோம். அதுக்கு வந்து shear force எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆகுது, shear stress அப்படின்றத பார்க்க போறோம். Find the magnitude of shear stress in the web and its junction with the top flange. வெப் வந்து டாப் ஃபிளாஞ்சோட ஜாயின் பண்ற இந்த ஜங்ஷன்ல வந்து shear stress வந்து எப்படி இருக்கு, எவ்வளவு இருக்கு அப்படின்றத நமக்கு கேட்டிருக்காங்க. To find tau at the junction between top flange and web in the web, top flange and web, அது எப்படி கண்டுபிடிக்கணும்னா B equal to 10 mm. சரிங்களா? பிரெத் வந்து 10 mm னு வச்சிருக்கோம். சரிங்களா? இந்த இடத்துல அது அந்த வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். tau equal to SA y bar divided by IB. ஐ வேல்யூ வந்து நம்ம இனர்சியா வந்து நம்ம பல மெத்தட்ல கண்டுபிடிச்சோம். ஒவ்வொரு செக்ஷனுக்கு வச்சு அது மூலமா மொத்த இனர்சியாவும் ஆட் பண்ணிக்கலாம். நான் இன்னொரு மாதிரி என்ன சொல்றேன்னா, இதை வந்து இந்த இடத்துல இருக்க இது வந்து சிமெட்ரிக்கா இருக்கு. நம்ம வந்து இப்போ எக்ஸ் ஆக்சிஸை பொறுத்து பார்க்குறோம். இந்த ஆக்சிஸை பொறுத்து தான் நம்ம பார்க்குறோம்னு வச்சுக்கோங்களேன். இப்போ மேலேயும் கீழேயும் சிமெட்ரிக்கா இருக்கு. இந்த இதுவும், அதாவது இந்த கேப் இருக்கு பார்த்தீங்களா, இது ஒரு ரெக்டாங்கிளா கன்சிடர் பண்ணிட்டோம்னா இந்த கேப் வந்து இந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து ரொம்ப தள்ளிலாம் இல்லை. தள்ளி இருந்தால் தான் வேல்யூ மாறும். அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி மேலே பாதி தான் பிரிஞ்சிருக்கு. அப்படின்ற சமயத்தில் சிமெட்ரிக்கா இருக்கும்போது ஒரு ரெக்டாங்கிளோட மூமெண்ட் ஆஃப் இனர்சியா நான் கண்டுபிடிக்கிறேன். BDQ/12 மைனஸ் இந்த ஹாலோ ஸ்பேஸ், இதோட ரெக்டாங்கிள், இது வந்து ரெண்டு பக்கமும் இருக்கு. அப்போ ரெண்டு பக்கத்துக்கும் BDQ 2 × BDQ/12 அந்த வேல்யூ மைனஸ் பண்ணிடலாம். இது பிளஸ் இது கண்டுபிடிக்கிறதுனால ஓகே. இதுல மொத்த ரெக்டாங்கிள் இது ரெண்டையும் மைனஸ் பண்ணாலும் ஓகே. ஈஸியா இருக்கிறதுக்காக நான் அது மாதிரி பண்ணிருக்கேன். BDQ/12 மைனஸ் 2 × BDQ/12. டோட்டல் ரெக்டாங்கிளுக்கு 50 × 120, 100 இது 10, இது 10, 120. அதே போல இந்த சின்ன ரெக்டாங்கிளுக்கு இது வேல்யூ 20, 50யா, 50ல நடுவில் 10 போயிடுச்சுன்னா மீதி இங்கே 20, இங்கே 20 இருக்கு. அப்போ 20 × ஹைட் 100 கியூப் போட்டு இனர்சியா வந்து ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டேன். டவுல வந்து வேல்யூ சப்ஸ்டிட் பண்றோம். எஸ் 100 சொன்னாங்க, 100 kN, நியூட்டன்ல மாத்தும்போது × 10⁻³ ஏரியா வேல்யூ வந்து 50 × 10 அப்படின்னு நான் வந்து போட்டிருக்கேன். 50 × 10 எப்படின்னா, இந்த 50 × 10 நான் முன்னே சொன்னேன். இப்போ வந்து சென்டர் ஆஃப் கிராவிட்டியில இருந்து எவ்வளோ டிஸ்டன்ஸ் இருக்கு அப்படின்னு அந்த சென்டர் ஒய் பார்ன்ற வேல்யூ ஃபர்ஸ்ட் ஒய் பாரை பார்ப்போம். ஒய் பார்ங்கிறது 55 போட்டிருக்கேன். சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து இதோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி நம்ம வந்து இந்த போர்ஷனுக்கு பார்க்குறோமா? சரிங்களா? இந்த இடத்துக்கு தான் நம்ம வந்து கொஸ்டின்ல கண்டுபிடிக்க சொல்றாங்க. வெப் டாப் ஃபிளாஞ்சோட ஜாயிண்ட் ஆகிற ஜங்ஷன்ல. அப்போ இந்த போர்ஷனுக்கு பார்க்கும்போது இதுக்கு மேலே இருக்க எல்லா ஏரியாவையும் கன்சிடர் பண்ணிக்கணும். அப்போ நம்ம இதில் சப்ஸ்டிட் பண்ற இந்த ஏரியாவும் இந்த ஏரியா தான் சப்ஸ்டிட் பண்ணணும். இதோட ஏரியா 50 × 10. அடுத்தது இதுல ஒய் பார் வேல்யூ வந்து இந்த சென்டர்ல இருந்து இதோட இந்த ஏரியாவோட சென்டர் 50, இது ஒரு 50 பிளஸ் இது ஒரு 55 டிவைடட் பை ஐ வேல்யூ மூமெண்ட் ஆஃப் இனர்சியா இங்கே கண்டுபிடிச்சது. பி வேல்யூ வந்து 10 அப்படின்னு சப்ஸ்டிட் பண்ணியிருக்கேன். அதாவது 10 இந்த இடத்துல 2 shear stress வரும். ஏன்னா இந்த இடத்துல வெப்புக்கு பார்க்கும்போது 10 அப்படின்ற பிரெத் சப்ஸ்டிட் பண்ணணும். ஃபிளாஞ்ச் அந்த ஜாயிண்ட் ஆகிற ஃபிளாஞ்சுக்கு பார்க்கும்போது 50 அப்படின்றத சப்ஸ்டிட் பண்ணணும். நான் பின்னாடி இங்கே போடும்போது காட்டுறேன். இப்போ நம்ம கொஸ்டின்ல கேட்டதுக்கு டவு வேல்யூ இந்த வெப்பில் வந்து, அதாவது என்ன கேட்டாங்க, வெப் வந்து ஃபிளாஞ்சோட ஜாயிண்ட் ஆகிற இடத்துல வெப்பில் வர shear stress தான் கேட்டிருக்காங்க. அது வந்து 71.12 Nm/mm. நான் என்ன இந்த கொஸ்டின்ல எக்ஸ்ட்ரா என்ன போட்டிருக்கேன்னா, மொத்த ஐ செக்ஷன்லையும் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் வர shear stress-ஓட வேல்யூ வந்து நான் கால்குலேட் பண்ணியிருக்கேன். ஃபைண்ட் ஆல் பாயிண்ட்ஸ் ஆஃப் shear stress, draw shear stress diagram, distribution diagram சொல்லியிருக்கேன். ஃபர்ஸ்ட் அந்த ஐ செக்ஷன் வரைஞ்சிக்கிட்டேன். அடுத்து டாப் ஃபிளாஞ்சில் B equal to 50. சரிங்களா? பிரெத் வந்து 50யா இருக்கு. டவு equal to SA y bar divided by IB.
டாப் ஃபிளாஞ்ச், அதாவது டாப் ஃபிளாஞ்ச் மொத்தமாக சொல்லிட்டேன். டாப் ஃபிளாஞ்சோட பாட்டம்ல நான் சொல்கிறேன். சரிங்களா? இந்த இடத்துக்கு, ஏன்னா டாப் எல்லாத்தோட டாப்லையும் பாட்டம்லையும் நமக்கு சியர் ஸ்ட்ரெஸ் வந்து 0ன்னு தெரியும். இந்த டாப் ஃபிளாஞ்சில் இந்த பாட்டம் போர்ஷனுக்கு சியர் ஸ்ட்ரெஸ் கண்டுபிடிக்கிறோம் நம்ம. இதுக்கு பார்க்கும்போது, இந்த இடத்துக்கு பார்க்கும்போது இந்த ஏரியா ஃபுல்லாக கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? அப்போ இந்த ஃபிளாஞ்சுக்கு பார்க்கும்போது இந்த பிரெத்தை தான் எடுத்துக்கணும். அந்த பிரெத்தை போகிறோம். பிக்கு பதில் 50 போட்டுக்கிறோம். போட்டால் இந்த 14.248 நியூட்டன் பெர் எம்எம் வருது. அட்டு டாப் ஃபிளாஞ்ச் ஜங்ஷன் பி ஈக்குவல் டு 10, அதாவது வெப்போட ஜாயிண்ட் ஆகிற இந்த இடம். சரிங்களா? ஏன்னா இந்த பெரிய செக்ஷன், அதே போல் நமக்கு தெரியும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது ஃபோர்ஸ் பை ஏரியா. ஏரியா வேல்யூ வந்து பெருசாக இருந்ததுன்னா ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து சின்னதாயிரும். சரிங்களா? இப்போ இந்த ஏரியா வந்து பெருசாக இருக்குது, ஸ்ட்ரெஸ் வேல்யூ வந்து 14.248. அடுத்தது வெப்புக்கு பார்க்குறோம். இந்த வெப்புக்கு பார்க்கும்போது இந்த பிரெத்தை தான் போடுறோம். சரிங்களா? அப்போ பிரெத்து வந்து குறையும் போது ஏரியா வந்து சின்னதாயிருது. அப்போ ஏரியா சின்னதாகும் போது ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாகும். இது அதனால தான் இங்கே 14 இருக்குது, இங்கே 71 இருக்குது. இந்த இடத்துல பிக்கு பதில் 10 போட்டிருக்கேன். சரிங்களா? இங்கே 14 இருக்குது, இங்கே 71 இருக்குது. அடுத்து நியூட்ரல் ஆக்சிஸ். அடுத்தது நியூட்ரல். இந்த பாயிண்ட்ல நான் கண்டுபிடிக்கிறேன். இந்த பாயிண்ட்ல கண்டுபிடிக்கும் போது இதுக்கு மேலே இருக்க எல்லா ஏரியாவையும் கன்சிடர் பண்ணிக்கணும். சரிங்களா? ஃபோர்ஸ் வேல்யூ 100 × 10⁻³ ஏரியா வந்து இந்த ஏரியா பிளஸ் இந்த ஏரியா, அதை தான் நான் இங்கே போட்டிருக்கேன், இன்ட்டு 40. ஒய் பார் வேல்யூ வந்து 40. இந்த டி செக்ஷன் இருக்குல்ல, இதுக்கு மேலே டி செக்ஷனாக இருக்கா, அந்த டி செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி கண்டுபிடிக்கணும். ஒய் பார் வேல்யூ வந்து நமக்கு போட தெரியும், அது மாதிரி கண்டுபிடிச்சிருக்கேன், பார்த்துக்கோங்க. ஒய் பார் வந்து 40 அப்படின்னு இருந்துச்சு. சென்டர் ஆஃப் கிராவிட்டில இருந்து இந்த டி செக்ஷனோட சென்டர் ஆஃப் கிராவிட்டி ஒய் பார் வேல்யூ வந்து 40 கிடைச்சிருக்கு. டிவைடட் பை ஐ வேல்யூ இன்ட்டு இந்த பர்சன் தான் நம்ம பார்க்குறோம். இந்த பர்சன்ல பிரெத் வந்து 10 தான். 10 போட்டால் டவ் ஈக்குவல் டு 103.626 நியூட்டன் பெர் எம்எம் ஸ்கொயர்டு வருது. சரிங்களா? அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிக்கல, ஏன்னா கீழே போக போக மறுபடியும் கீழே இந்த போர்ஷன்ல வெப்ல பார்த்தோம்னா இங்க எவ்வளவு வந்ததோ அதே அளவு தான் வரும். இந்த போர்ஷன்ல பிளாஞ்சில் பார்த்தோம்னா இங்க எவ்வளவு வந்ததோ அதே அளவு வரும். அப்படியே போட்டுக்கலாம். சரிங்களா? இப்போ நமக்கு தெரிஞ்சதெல்லாம் என்ன, டாப்லயும் பாட்டம்லயும் 0 அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அது இல்லாம எப்படிலாம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து மாறும்னா, கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகமா இருந்தா, கிராஸ் செக்ஷன் ஏரியாவில் நம்ம டெப்த்து கூட ஒவ்வொரு இடத்துல மாறாது, பிரெத்து தான் அதிகமாக மாறி வந்துடும். பிரெத்து அதிகமாக இருக்கும் போது கிராஸ் செக்ஷன் ஏரியா வந்து அதிகமாக இருக்கும். பி பை ஏ தான் நமக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ். பி டிவைடட் பை ஏ வேல்யூ பெருசாக இருந்ததுன்னா அந்த பி பை ஏ வேல்யூ வந்து சின்னதாயிரும். சரிங்களா? அதை பொறுத்து தான் பிரெத்து வந்து 50 இருக்கும் போது, அதாவது ஃபர்ஸ்ட் இந்த ஐ செக்ஷன்ல இந்த ஃபிளாஞ்சை மட்டும் எடுத்துக்கோங்க. ஸ்டார்டிங்ல 0ல இருந்து கீழே வர வர இன்க்ரீஸ் ஆகிட்டே போகும். சரிங்களா? ஆகிட்டே போயிடுது. ஸ்ட்ரெஸ் வேல்யூ இவ்வளோ இருக்கு. திடீர்னு பார்த்தோம்னா திக்னஸ் வந்து ரொம்ப குறைஞ்சி போச்சு. அப்போ வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா ரொம்ப குறைஞ்சி போச்சு அப்படின்னு அர்த்தம். ஏரியா குறைஞ்சி போச்சுன்னா அப்போ வந்து என்னாவோ, எவ்வளோக்கு ஏரியா குறையுதோ, அதாவது பிரெத்து குறையுதோ, அந்த அளவுக்கு வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து இன்க்ரீஸ் ஆயிரும் அந்த பாயிண்ட்லயே. அடுத்தது இந்த வெப்பில் வந்து நமக்கு எப்பவும் போல ஒரு ரெக்டாங்கிளில் எப்படி வருமோ அது மாதிரி ஒரு பேரபோலாவாக வந்துடும். அடுத்தது திடீர்னு பார்த்தோம்னா இந்த இடத்துல கிராஸ் செக்ஷன் ஏரியா பிரெத்து வந்து அதிகமாகிடுச்சு. அதிகமாகும் போது ஸ்ட்ரெஸ் வந்து நமக்கு குறைஞ்சிட்டு மறுபடியும் இந்த பாட்டம்ல 0க்கு ஏற்ற மாதிரி இப்படி நகர்ந்துடும். அதை தான் நான் இங்கே வரைஞ்சிருக்கேன். 0 டாப் ஃபிளாஞ்சில் வந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வருது. கிராஸ் செக்ஷன் டக்குன்னு குறைஞ்ச உடனே இந்த வேல்யூ டக்குன்னு ஏறிடுச்சு. அதுக்கப்புறம் வெப் வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு நமக்கு ஏற்ற மாதிரி ஒரு பேரபோலாவாக வரும். பாட்டம் ஃபிளாஞ்ச் வந்து டக்குன்னு இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. பிரெத் இன்க்ரீஸ் ஆனோடனே ஷியர் ஸ்ட்ரெஸ் குறைஞ்சிருச்சு. அப்புறம் நமக்கு அதே போல் ஆர்க்கு போய் 0ல முடிஞ்சிருச்சு. அந்த ஒவ்வொரு பாயிண்ட்ல இருக்க வேல்யூவும் நம்ம வந்து கால்குலேஷன்ல கண்டுபிடிச்சிட்டோம். அந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ண இதோட டயக்ராம் இந்த மாதிரி வருது. இது மூலமா நம்ம வந்து ஒரு செக்ஷன் கொடுத்தா எப்படி அதில் ஒவ்வொரு பாயிண்ட்லையும் ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து டிஸ்ட்ரிபியூட் ஆகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இது எதுக்காக தெரிஞ்சுக்கிறோம்னா, இப்போ நமக்கு ஒரு மெம்பர்ல ஒரு பாயிண்ட்ல இவ்வளோ ஷியர் ஃபோர்ஸ் 100 அப்படின்ற அளவு வந்து வந்துச்சு. இந்த கொஸ்டின்லயே 100 கிலோநியூட்டன் அப்படின்ற அளவு ஷியர் ஃபோர்ஸ் வந்து வந்தது. அதனால மெட்டீரியல்ல வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் உருவாகும். ஒரு ஃபோர்ஸ்னால, ஷியர் ஃபோர்ஸால உருவாகிற ஸ்ட்ரெஸ் தான் ஷியர் ஸ்ட்ரெஸ். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஒவ்வொரு பாயிண்ட்லயும் ஒவ்வொரு அளவு இருக்கும். அந்த ஷியர் ஸ்ட்ரெஸ் வந்து ஃபெயிலியர் பாயிண்ட் வந்து தாண்டாம இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம ஒவ்வொரு பாயிண்ட்டும் கண்டுபிடிக்கிறோம். இப்போ இருக்கிறதுல மேக்சிமம் ஷியர் ஸ்ட்ரெஸ் வாங்கிக்கிறது வந்து இந்த வெப்போட சென்டர் போர்ஷன் தான். அந்த போர்ஷன்ல வர ஷியர் ஸ்ட்ரெஸ் வேல்யூ கண்டுபிடிச்சு அதை இந்த மெட்டீரியல் வந்து தாங்குமா அப்படின்றத செக் பண்ணிக்கிறதுக்காக இதை பார்க்குறோம். சரிங்களா? அது இல்லாமல் ஒரு பேசிக்காக ஒரு செக்ஷன் கொடுத்தா நம்ம சும்மா டயக்ராம் எப்படி வரும் அப்படின்றத நமக்கு வந்து வரைய தெரியணும். ஃபர்ஸ்ட் ஐ செக்ஷன் கொடுத்துட்டோம். நம்ம வந்து
டயராம் வந்து பார்த்துட்டு வரைஞ்சலாம். அதோட மேக்னிடியூட் அதோட வேல்யூ கண்டுபிடிக்கிறது மட்டும்தான் கால்குலேஷன் போடணும். சரிங்களா? இப்போ வந்து கிராஸ் செக்ஷன் ஏரியா அதிகமாக இருக்க இடத்துல நமக்கு வந்து கம்மியாக வரும். நம்ம வந்து பார்த்துட்டோம் ரெக்டாங்கிளுக்கு வந்து பேரபோலா தான், சர்க்கிளுக்கு தான் கியூபிக் பேரபோலா வந்துச்சு. இந்த மாதிரி ரெக்டாங்கிளுக்கு ட்ரையாங்கிளுக்குலாம் பேரபோலா தான் அந்த அதோட ஆர்க்கு. பேரபோலா மாதிரி ஜீரோ டாப்பும் பாட்டமும் ஜீரோ அப்படின்ற கான்செப்ட். பிரெத் அதிகமாக இருக்கிற இடத்துல சியர் ஸ்ட்ரெஸ் கம்மியாக இருக்கும் அப்படின்ற ஒரு கான்செப்ட் வச்சுக்கோங்க. பிரெத் வந்து கம்மியாக இருக்கிற இடத்துல சியர் ஸ்ட்ரெஸ் வந்து அதிகமாயிரும். அதே போல் ரெக்டாங்கிள் ஷேப்பாக இருந்ததுன்னா, அதாவது சேஞ்ச் இன் டைமென்ஷன் வந்து ரொம்ப இதாக இருக்கும். சர்க்கிள் அப்படின்னா கியூபிக் பேரபோலா, ரெக்டாங்கிள்னா ஸ்கொயர் பேரபோலா, அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ 0ல் ஸ்டார்ட் பண்ணி ஒரு கர்வ் வருது. இந்த ரெக்டாங்கிள் முடிகிற இந்த பாயிண்ட் வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸு. திடீர்னு அந்த ரெக்டாங்கிளோட பிரெத் வந்து ரொம்ப குறைஞ்சிருச்சு ஃபிளாஞ்சு கிட்ட போகும்போது, வெப்பு கிட்ட போகும்போது. அப்போ அந்த குறையிறதுக்கு ஏற்ற மாதிரி இது வந்து இன்க்ரீஸ் ஆயிரும். நேரம் அதே பாயிண்ட்ல தான் குறைஞ்சிருக்கு, அதனால அதே பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. மறுபடியும் அந்த வெப் வந்து ஒரு ரெக்டாங்கிளுக்கு வந்து நம்ம பேரபோலா எப்பவும் போல போட்டுட்டே போகிறோம். டக்குன்னு கிராஸ் செக்ஷன் இன்க்ரீஸ் ஆனது. சரிங்களா? கிராஸ் செக்ஷனுங்கிற பிரெத் இன்க்ரீஸ் ஆனது. அப்போ டக்குன்னு வந்து வேல்யூ குறைஞ்சு இப்படி முடிஞ்சிருச்சு. இதை டி செக்ஷனுக்கு போடும்போது எப்படி வரும்னா, அதே போல தான். இது வந்து ஒரு பிரெத் அதிகமாக இருக்க ஒரு ரெக்டாங்கிள், கம்மியான வேல்யூ பேரபோலா வந்துகிட்டே இருக்கு. டக்குன்னு பிரெத் வந்து குறைஞ்சிருச்சு. அப்போ அதே பாயிண்ட்ல இன்க்ரீஸ் ஆயிரும். அதுக்கப்புறமா சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரைக்கும் ஓரளவு இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டு அதுக்கப்புறம் தான் வேல்யூ வந்து குறைஞ்சிட்டு வரும். குறைஞ்சிட்டே போய் பாட்டம்ல 0ல முடிஞ்சிடும். டி செக்ஷன் இந்த மாதிரி வருது. ஒரு ஹச் செக்ஷன் வந்து கொடுத்துருக்கோம். ஹச் செக்ஷனா இருந்தாலுமே கூட இதையும் வச்சுக்கோங்க. இது ரெண்டோட பிரெத், இது வந்து ஒரு மீட்டர், இது ஒரு மீட்டர்னா அதுக்கேற்ற மாதிரி பேரபோலா கொண்டு போங்க. டக்குன்னு இந்த இடம் வரைக்கும், அதாவது இந்த பாயிண்ட் வரைக்கும் வரும்போது பேரபோலா இன்க்ரீஸ் பண்ணிட்டே போங்க. இன்க்ரீஸ் மட்டும் தான் பண்ணணும். எந்த இடத்துல இந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகி மறுபடியும் டிக்ரீஸ் வரும்னா அந்த சென்டர் ஆஃப் கிராவிட்டி வரும்ல, சென்டர் ஆஃப் கிராவிட்டி வர அந்த சென்டர் பாயிண்ட், சரி டெப்த்தில் பாதி சென்டர் ஆஃப் கிராவிட்டியில் சென்டர் பாயிண்ட் வரும்போது அதுக்கப்புறம் தான் இந்த மாதிரி குறைச்சிட்டு போகணும். நம்ம சென்டர் பாயிண்ட் இங்கே தான் இருக்குது, அது வரைக்கும் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வரும். ஆனால் இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே வர முடியாது. ஏன்னா இந்த இடத்துல திடீர்னு பிரெத் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இப்போ இதுவும் 1 மீட்டர், இது 1 மீட்டர், இது ஒரு 2 மீட்டர்னு வச்சுக்கோங்களேன். இந்த இடத்துல பிரெத் வந்து மொத்தம் 4 மீட்டர் ஆயிடுச்சு. அப்போ அதுக்கேற்ற மாதிரி டக்குன்னு குறைஞ்சிட்டு அதுக்கப்புறம் இது வந்து இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு ரெக்டாங்கிள் தான் மொத்தமாக. சரிங்களா? ரெக்டாங்கிளாக இருக்கும்போது அதே போல் ஏறிட்டே போகுது. நியூட்ரல் ஆக்சிஸ் வந்தோடனே மறுபடியும் குறைஞ்சிட்டே போயிடுச்சு. இதுக்கப்புறம் மறுபடியும் பிரெத்தோட வேல்யூ வந்து குறைஞ்சிச்சு. இங்கே ஒரு மீட்டர் 2 மீட்டர் தான் இருக்குது. அப்போ அதுக்கேற்ற மாதிரி ஏறிட்டு அதுலேருந்து குறைஞ்சிட்டே போய் 0 தொட்டுருச்சு. அதே போல் ஒரு சேனல் செக்ஷன், பிரெத் அதிகமாக இருக்கிற இடத்துல கம்மி, பிரெத்து கம்மியாக இருக்கிற இடத்துல டக்குன்னு சடன் இன்க்ரீஸ் பண்ணி அதே போல் போயிட்டு இந்த மாதிரி வருது. இதுதான் நம்ம வந்து கிராஃபில் போடுறதுக்கு பதிலாக ஈஸியாக இந்த மாதிரி நம்ம வந்து போட தெரிஞ்சுக்கலாம். மேக்னிடியூட் கண்டுபிடிக்கணும்னா மட்டும் ஃபார்முலா டவ் ஈக்குவல் டு SAY பார் டிவைடட் பை IB அப்படின்ற ஃபார்முலா வச்சு போட்டுக்கலாம். இந்த ரெண்டு வீடியோ மூலமாகவே நம்ம வந்து ஷியர் ஸ்ட்ரெஸ் டிஸ்ட்ரிபியூஷனை பற்றி நம்ம தெளிவாக தெரிஞ்சிருப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.